ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச்சிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை வேஷ்டியில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீட்டர் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கரை பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கரை பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி பிசிறு பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணதை இப்போ வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் உங்களோட அளவு ப்ளவுஸை நீங்கள் தைக்க போகிற துணி மேலே வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம மடக்கி தைப்போம்ல, அதனால் ஒரு பாயிண்ட் எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ரெடி அளவு. இந்த 1/4 இன்ச் எதுக்கு விடுறோம் அப்படின்னா, தையலுக்காக விடுறோம். நீங்கள் புதுசாக தைக்கிறதுனால கூட கொஞ்சம் கிளாத் விட்டுக்கோங்க. வந்து எதை மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கையோட ஆம்கோல் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் ஒரு விரலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அதை அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தையல் எங்கே இருக்கோ அதில் மார்க் பண்ணுங்கள். இது வந்து ரெடி அளவு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கிளாத் விடணும் தையலுக்காக. அதே மாதிரி தான் இது ரெடி அளவு, இது தையல் அளவு. பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த அளவு கட் பண்ணிடாதீங்க. இது ரெடி அளவு. இதிலேருந்து இங்கே நான் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எதுக்குன்னா, சப்போஸ் நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் லூஸ் விட்டுக்கலாம்ல, அதனால 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எவ்வளோ வைக்கணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுவீங்கள்ல, அங்கே உள்ளே எவ்வளோ அளவு விட்டுருக்காங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்ந்தே வந்துடும். நம்ம மார்க் பண்ணது பின்பக்க அளவு வச்சு தான் முதுகுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து முன்பக்கம் கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் எப்படின்னா, இதிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இப்படி கொண்டு வாங்க முன்பக்கத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணும்போது முதுகு அளவு தான் முன்னாடியும் வந்துடும். பிறகு ரொம்ப கீழே இறக்கமாயிரும், அசிங்கமாயிரும். அதனால் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணி நம்ம மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முன்பக்க அளவுக்கு கழுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்பக்க கழுத்துக்கு வந்து நம்ம இந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். மீறி எந்த அளவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரு அளவு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் முன்பக்க அளவு. இது முன்பக்கம் பட்டியெல்லாம் வருதுல்ல, அந்த முன்பக்க அளவு. இதில் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ரெடி அளவில் வச்சு மார்க் பண்ணக்கூடாது. நம்ம கிளாத்துக்கு தைக்கிறதுக்காக விட்டோம்ல, அந்த அளவில் வச்சு மார்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது முதுகு, இது முன்பக்கம். பார்த்து வெட்டுங்க. ஃபஸ்ட்டு முன்பக்க கழுத்து வெட்டிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்பக்க கழுத்து வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு முன்பக்க கழுத்து வெட்டிட்டு ஃபுல்லாக வெட்டி எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக்குக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீப்பட்டி அளவு வந்து 2.5. அந்த கொக்கி இருக்குல்ல, அந்த கொக்கி பட்டி வந்து 1 எடுத்துக்கோங்க. பட்டி மட்டும் நான் 3 டாட் பிடிக்கும்போது சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.